சுதந்திர பாதையில் பின்லாந்து. 1917 நவம்பர் 15 அன்று பின்லாந்து நாடாளுமன்றம் தன்னை பின்லாந்தின் உச்ச அதிகாரம் என்று அறிவித்தது. பின்லாந்து ரஷ்யாவிலிருந்து முழுமையான சுதந்திரத்தை நோக்கி செல்லும் முக்கியமான அடிப்படை நிகழ்வாக இது அமைந்தது. 1809 முதல் பின்லாந்து ரஷ்ய பேரரசின் கீழ் கிராண்ட் டச்சி ஆஃப் பின்லாந்து என்ற பெயரில் ஒரு தன்னாட்சி மண்டலமாக இருந்தது. அதாவது பின்லாந்துக்கு தனது சொந்த சட்டங்கள் மற்றும் நாடாளுமன்றம் இருந்தாலும் இறுதி அதிகாரம் ரஷ்ய ஜார் மன்னர் வசம் இருந்தது. இதனால் பின்லாந்தின் நிர்வாகம் ரஷ்ய ஆட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பின்லாந்து மக்கள் இதனை விரும்பாததால் ரஷ்யாவின் ஆதிக்கத்திற்கு எதிரான தேசியவாத உணர்வுகள் எழுந்தன. ரஷ்யாவில் மன்னராட்சிக்கு எதிரான பிப்ரவரி ரெவல்யூஷன் நடந்ததை அடுத்து ஜார் மன்னர் 2ஆம் நிக்கோலஸ் பதவி விலகினார். அப்போது ரஷ்யாவில் ஒரு ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் என்னும் தற்காலிக அரசு அமைக்கப்பட்டது. அந்த அரசும் பின்லாந்தின் தன்னாட்சியை அங்கீகரிக்க மறுத்ததால் பின்லாந்து நாடாளுமன்றத்தில் அதற்கு எதிரான கிளர்ச்சி மனப்பான்மை உருவானது. இந்த சமயத்தில் ரஷ்யாவில் அக்டோபர் புரட்சி ஏற்பட்டு லெனின் தலைமையிலான போல்ஷெவிக் கட்சி ஆட்சியை பிடித்தது. இதன் விளைவாக ரஷ்யாவிலும் பின்லாந்திலும் அரசியல் குழப்பம் மேலும் தீவிரமடைந்தது. இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவில் இருந்த அதிகார வெற்றிடத்தை பயன்படுத்தி கொண்டு பின்லாந்து நாடாளுமன்றமான எடுஸ்கண்டா ஒரு முக்கிய பிரகடனத்தை வெளியிட்டது. அதன்படி பின்லாந்தின் உச்ச அதிகாரம் தற்போது ரஷ்ய மன்னரிடம் இல்லை என்றும் தங்களிடமே உள்ளது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் ரஷ்ய ஆட்சியை பின்லாந்து சட்டப்பூர்வமாக நிராகரித்தது. அந்த தீர்மானம் பின்லாந்து அரசியல் வரலாற்றில் வால்டாலக்கி, அதாவது பவர் ஆக்ட் என்ற பெயரில் குறிப்பிடப்படுகிறது. இது பின்லாந்தின் சுயாட்சிக்கும் பின்னர் சுதந்திரத்திற்கும் வழிவகுத்த முக்கியமான சட்டமாக அமைந்தது. எடுஸ்குண்டாவின் இந்த அறிவிப்புக்கு ரஷ்யாவின் போல்ஷெவிக் அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. அதே நேரத்தில் பின்லாந்தில் குடியரசு ஆதரவாளர்கள் மற்றும் சோசலிஸ்டுகள் இடையேயும் கருத்து மோதல்கள் உருவாயின. இறுதியில் 1917 டிசம்பர் 6 அன்று பின்லாந்து நாடாளுமன்றம் தனது முழுமையான சுதந்திரத்தை அறிவித்தது. இதையடுத்து வேறு வழியின்றி லெனின் தலைமையிலான போல்ஷெவிக் அரசு பின்லாந்தின் சுதந்திரத்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது. பின்னர் ஸ்வீடன், ஜெர்மனி ஆகியவையும் பின்லாந்தை சுயாட்சியுள்ள நாடாக அங்கீகரித்தன. 1917 நவம்பர் 15 அன்று எடுஸ்குண்டா எடுத்த தீர்மானம் பின்லாந்து சுதந்திரத்திற்கான விதையை விதைத்த நாளாக வரலாற்றில் இடம்பெற்றது.